மகராஜ பெருமாள் கோயில். இந்த கோயிலை பற்றிய குறிப்புகள் குறிப்பா இந்த கோயில்ல பெரிய சிவன் கோயிலாம் உங்களுக்கு தெரியும். சைவம் வைணவமான பெரிய சந்தையெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா உத்தம சோழன் ஆட்சி காலத்துல இருந்தே ராஜராஜ முடி வந்து ஆட்சி பண்ணாலே உத்தம சோழன் அவன் காலத்துல இருந்தே இந்த பெருமாள் கோயில் பற்றி குறிப்பு விஷ்ணு பட்டாளர் சிவன் கோயில் பாத்தீங்கன்னா திருவக்கரை பெருமாள் என்று குறிப்பு இருக்கும். என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா இந்த ஆதித்ய சோழனுடைய ஆட்சி காலத்திலேயே திருக்கற்றலி பெருமாள் வருது. அப்ப பாருங்க அவருடைய ஆட்சி காலம் பாத்தீங்கன்னா 16வது ஆட்சி ஆண்டு. அப்படியானால் கிபி அது பொது ஆண்டு 890. அப்பயே திருக்கற்றலி பெருமாள் கற்றலி அப்படின்னா கல்தளி கற்கோயில். அப்ப ஆயுத சோழனுக்கு சற்று முன்னாடியோ அல்லது பல காலத்துக்கு பின்னாடியோ அப்படி இருக்கலாம். இங்க ஒரு கல்லணை கோயில் இருந்திருக்க வேண்டும் என்பது தெளிவாகிறது. எந்த மாற்றமும் கிடையாது. அப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்போ வந்து இந்த கோயிலுக்கு தெரியாது. அவங்க உத்தம சோழன் காலத்துக்கு பின்னாடி இந்த விஷ்ணு பாட்டாளர்கள் இவருக்கும் இங்க திருவங்கரை ஆளுடையாருக்கும் சந்தி விளக்கு கொடுத்த பற்றி குறிப்பு. இங்க துர்கைக்கும் குறிப்பு நம்மள பார்க்கணும். இந்த விஷ்ணுக்கும் இங்க உள்ள சிவபெருமானுக்கும் துர்கைக்கும் தான் விளக்கு ஏற்றிருக்காங்க. ஆனா சப்த மாதிரிகளை பற்றி ஒரு குறிப்புமா இருக்கு. மகரகாலியும் நம்ம பெருமையா பேசுறோம். அற்புதமான சிற்பம் அது. ஆனா அதை பற்றி எல்லாம் அவ்வளவு பரிகார தேவைகள் இருந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து புகழ்பெற்றான்றதான் முன்னாடி வச்சுக்க முடியாது. ஆனா அன்றைய காலத்துல அவங்க பரிவார தேவதை தான் வச்சிருக்காங்க. பரிவார கோயில் தான் வச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து இங்க இருந்தா திருப்பி நாள் முன்னாடி போய் மகரகாளி அம்மன் இல்லாம இந்த கோயில பேரு வக்கரகாளி. திருவரனா வக்கரகாளி சந்திரமொழி அப்புறம் தான் அப்படின்னு ஆயிடுச்சு. உள்ள போவோம்.